إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பில் முக்கியமான ஒரு நூல். இந்த நூலை பொறுத்தவரையில் அகீதா தொடர்பான 100 கேள்விகளும் அதற்கான பதில்களும். ஒவ்வொரு மூமினும் கட்டாயம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய தனது கொள்கை, அதை பற்றிய ஒரு தெளிவுதான் இதன் மூலம் வழங்கப்படுகிறது. இந்த நூலை பொறுத்தவரையில் இந்த நூலுக்கு அணிந்துரை யார் வழங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்போது இந்த சவுதியுடைய தலைமை முஃப்தியாக பணியாற்றக்கூடிய ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த நூலை பொறுத்தவரையில் இது அப்துல் அசீஸ் முஹம்மத் அப்துல்லாஹ் அஷ்அலான் என்பவர்களால் தொகுக்கப்பட்டது. அவர்களுடைய அணிந்துரையில் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா அவர்கள் சொல்கின்ற போது, அதாவது நான் இந்த நூலை வாசித்தேன். இந்த நூல் அதாவது ஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹுடைய 3 அடிப்படைகள் 4 அடிப்படைகள் என்ற அந்த நூல்களிலிருந்து பெறப்பட்ட விடயங்களாக இவைகள் இருக்கின்றன. இது மக்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் இந்த தொகுப்பு அமைந்திருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அருமையான சகோதரர்களே, எனவே இந்த நூலை பொறுத்தவரையில் இந்த நூலுடைய முதலாவது கேள்வியாக, அதாவது நாம் ஏன் தௌஹீதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் முதல் கேள்வி. பதில் என்ன என்றால், அதாவது இது இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளில் உள்ள மிக பிரதானமான முக்கியமான அடிப்படை. அல்லாஹு தஆலா ஜின்களையும் மனிதர்களையும் படைத்தது அவனை வணங்குவதற்காக. அல்லாஹு தஆலா தூதர்களை அனுப்பியதும் வேதங்களை அருளியதும் சுவர்க்கம் நரகம் படைக்கப்பட்டிருப்பதும் அல்லாஹு தஆலா முஸ்லீம்கள் என்றும் காஃபிர்கள் என்றும் இந்த மனிதர்களை பிரித்திருப்பதெல்லாம் இந்த அடிப்படையில்தான். எனவே இது நாம் ஏன் இதை கற்க வேண்டுமென்றால் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது இந்த தௌஹீத், ஏகத்துவம், ஓரிரை கொள்கை என்பது. அல்லாஹ் சொல்கிறான், சூரத்து ஜாரியாத் 56ஆம் வசனம், நான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இரண்டாவது கேள்வி, நாம் நமது கொள்கையை எங்கிருந்து நாம் எடுக்க வேண்டும் என்றால், குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் அந்த வழியில் நடந்தார்களே நமது முன் சென்ற நல்லோர்கள், அவர்களிடமிருந்தும் நாம் இந்த அகீதாவை, எமது கொள்கையை நாம் என்ன செய்ய வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று மூன்றாவது கேள்வியாக, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் அறிய வேண்டிய, கபரில் கேட்கப்படுமே அந்த 3 கேள்விகள், அந்த 3ம் என்ன? முதலாவது, ஒரு அடியான் தனது ரப்பை அறிந்து கொள்வது, தனது மார்க்கத்தை அறிந்து கொள்வது, தனது நபியை அறிந்து கொள்வது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து கொள்வது. இதுதான் 3 அடிப்படைகள், ஒவ்வொருவரும் கட்டாயம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய 3 அடிப்படைகள். 4வது கேள்வி, உனது இறைவன் யார்
எனது இறைவன் அல்லாஹ், அவன்தான் என்னை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன். இந்த ஒட்டுமொத்த உலகங்களையும் படைத்து அகிலங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அவன்தான். அவன்தான் வணக்கத்துக்கு தகுதியான ஒரே இறைவன். அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இரட்சகனான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். 5வது கேள்வி, உனது இறைவனை நீ எவ்வாறு அறிந்து கொள்வாய்? எனது இறைவனை நான் அவனது படைப்புகள் மூலம், அவனது அத்தாட்சிகள் மூலம் நான் அறிந்து கொள்வேன். அவனது அத்தாட்சியில் நின்றும் உள்ளவைகள் தான் இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும். அதே போன்று அவனது படைப்புகள் நின்றும் உள்ளவைகள் தான் 7 வானங்கள், அவைகளில் உள்ளவைகள், அதே போன்று 7 பூமிகள், அவைகளில் உள்ளவைகள், அவைகளுக்கு மத்தியில் உள்ளவைகள். இந்த அனைத்தும் அவனது பிரமாண்டமான படைப்புகளாகும். அவன் திருமறையில் சொல்கிறான், அவனது அத்தாட்சியில் நின்றும் உள்ளதுதான் இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும். எனவே நீங்கள் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ நீங்கள் சுஜூத் செய்யாதீர்கள். இவற்றை படைத்த அல்லாஹுவையே நீங்கள் சுஜூத் செய்யுங்கள், நீங்கள் அவனை வணங்குவதாக இருந்தால். இது சூரத்து ஃபுஸ்ஸிலத் 37வது வசனம். அல்லாஹ் எங்கு இருக்கிறான்? அல்லாஹ் அரிசி மீது உள்ளான். அல்லாஹ் அரிசி மீது இருக்கிறான். அல்லாஹ் அரிசி மீது ஆனான். இதற்கு ஆதாரம் 7வது கேள்வி. இதற்கு அல் குர்ஆனிலிருந்து ஆதாரம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், அதாவது அன்தும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவனுடைய விஷயத்தில் நீங்கள் அச்சமற்றிருக்கிறீர்களா என்று ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். சூரத்துல் முல்க் 16வது வசனம். அதே போன்று அவன் இந்த வசனம் வானத்திலென்று அடுத்து நாம் பார்க்க போகின்ற வசனம், அவன் அரிசி மீது ஆனான். சூரத்து தாஹாவுடைய 5வது வசனம். இவ்வாறு நீங்கள் குர்ஆனிலே அதாவது 7 இடங்களிலே பார்க்கலாம், அல்லாஹ் அரிசி மீது ஆனான். அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். 8வது கேள்வி, இஸ்தவா என்று வருகிறதே, அதனுடைய பொருள் என்ன? இஸ்தவா என்றால் உயர்ந்தான். அதே போன்று அவன் அதில் ஆனான், உயர்ந்தான் என்ற அர்த்தம் அதில் அந்த வார்த்தைக்குரிய அர்த்தமாகும். 9வது கேள்வி, அல்லாஹ் ஜின்களையும் மனிதர்களையும் எதற்காக படைத்தான்? அல்லாஹ் ஒருவனையை வணங்குவதற்கும் அவனுக்கு எதையும் இணையாக்காதிருக்கவும் தான் அல்லாஹு தஆலா மனிதர்களையும் ஜின்களையும் படைத்தான். இதற்கு ஆதாரம் அல்லாஹ் சொல்கிறான், அமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை. இதில் வரக்கூடிய யஅபுதூன் என்ற அந்த வார்த்தைக்குரிய பொருள் என்ன என்றால் யுவஹிதூன், அவனை ஒருமைப்படுத்துவதற்காக என்பது அதனுடைய பொருளாகும். இபாதா என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன? இபாதா என்றால் என்ன? அது ஒரு ஆழமான ஒரு வார்த்தை. அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய, அல்லாஹ் விரும்பக்கூடிய அனைத்தையும் இது உள்ளடக்கும். அது சொல் சார்ந்தவைகளாக, செயல் சார்ந்தவைகளாக, மறைமுகமானவைகளாக, வெளிப்படையானவைகளாக இருக்கும். அதுதான் இபாதாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த ஷஹாதா கலிமாவுடைய பொருள் என்ன? அதனுடைய பொருள் தான், அதாவது ஐலாமா அபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், உண்மையிலே வணக்கத்துக்குரியவன், வணங்கப்படுவதற்கு தகுதியான உரைநாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அதே போன்று முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதனுடைய பொருள் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ இதனுடைய பொருள், அதாவது அவர் எதை ஏவினாரோ அதை நாம் பின்பற்ற வேண்டும். அவர் எதை நமக்கு அறிவித்தாரோ அதை நாம் உண்மைப்படுத்த வேண்டும். அவர் எதை விட்டு தடுத்தாரோ அதிலிருந்து நாம் முழுமையாக விலகி கொள்ள வேண்டும். அல்லாஹுவை அவர் எவ்வாறு வணங்குமாறு நமக்கு கற்றுத்தந்தார்களோ அவ்வாறு நாம் அல்லாஹுவை வணங்க வேண்டும். 15வது நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் இட்ட கட்டளைகளில் மகத்தான கட்டளை எது? அல்லாஹ் இட்ட கட்டளைகளில் மகத்தான கட்டளை தான் அத்தௌஹீத், ஏகத்துவத்தை நிலைநாட்டுதல். அதாவது அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காது அவனை வணங்குவதாகும். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில் சூரத்துன் நஹல் 56வது வசனம், வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத், நாம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இறை தூதர்களை அனுப்பினோம், அவர்கள் கொண்டு வந்த செய்தி அல்லாஹுவை வணங்குங்கள், தாகூத்துகளை விட்டு நீங்கள் விலகி இருங்கள். அடுத்த நறுமையான சகோதரர்களே, 16வது தௌஹீதுடைய ஏகத்துவத்துடைய வகைகள் என்ன? தௌஹீத் அல் ருபூபியா வ தௌஹீத் அல் உலூஹியா, தௌஹீத் அல் அஸ்மா வ சிஃபாத் என்பதாகும். ருபூபியா என்று சொன்னால் என்ன? ருபூபியா என்று சொன்னால் இஃப்ராதுல்லாஹி ஃபி அஃஆலிஹி, அவனது செயல்களில் அவனை ஒருமைப்படுத்தலாகும். அதாவது யாவற்றையும் படைத்தவன்,
உணவளிப்பவன், மழையை பொழிவிப்பவன், இந்த அனைத்தையும் செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே. அவனது செயல்களில் அவனை ஒருமைப்படுத்தல். தௌஹீதுல் உலூஹியா என்றால் என்ன? இஃப்ராதுல்லாஹி பி அஃஆலில் இபாத் அல்லதி ஷரஅஹ லஹும், அதாவது அடியார்கள் தங்களுடைய இபாதத்துகளின் மூலம் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது. நாம் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவது. வணக்கத்தின் மூலம் நாம் இந்த தௌஹீதை நிலைநாட்ட வேண்டும். அந்த ரப்பை ஒருவனை மாத்திரம் வணங்கியவர்களாக. உதாரணமாக இபாதத்துகள் என்று வரும்போது பிரார்த்தனை, அறுத்து பலியிடுதல், சுஜூத் செய்தல் என்பதெல்லாம் இபாதத்தில் வரும். எவைகளெல்லாம் இபாதத்தோ வணக்க வழிபாடுகளோ அதை அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே செய்வதன் மூலம் நிலைநாட்டப்படும் தௌஹீத் தான் தௌஹீத் அல் உலூஹியா. தௌஹீத் அல் அஸ்மா வ சிஃபாத் என்றால் என்ன? ஹுவ இஃப்ராதுல்லாஹி சுப்ஹானஹு பிமா யஹ்தஸு பிஹி மின் அஸ்மாஇன் வ சிஃபாத்தின். அல்லாஹ்வுக்கே உரிய பெயர்கள் பண்புகளின் மூலம் அல்லாஹுவை ஒருமைப்படுத்தல். அல்லாஹ்வுக்கே உரிய அந்த உயரிய பெயர்கள் பண்புகளின் மூலம் அல்லாஹுவை ஒருமைப்படுத்தல் தான் அல் அஸ்மா வ சிஃபாத் என்பது. இதற்கு ஆதாரமாக அல்லாஹ் சொல்கிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வ ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். சூரத்து ஷூரா 11வது வசனம். அவனை போன்று எந்த ஒன்றுமில்லை, அவன் யாவற்றையும் செவியேற்பவன், பார்ப்பவனாக இருக்கிறான். 20வது, இபாதத்தினுடைய சில வகைகளை குறிப்பிடுங்கள். இபாதத்துடைய சில வகைகள் என்று சொல்லும் போது பிரார்த்தனை, பிரார்த்தித்தல் இபாதத். இரட்சிப்பு தேடுதல், அல்லாஹ்விடத்தில் இரட்சிப்பு தேடுதல் இபாதத். உதவி தேடுதல் இபாதத். அறுத்து பலியிடுதல் இபாதத். நேர்ச்சை இபாதத். அச்சம், அல்லாஹுவை அஞ்சுதல் இபாதத். அவனது அருளை ஆதரவு வைத்தல் இபாதத். அவன் மீது முழுமையாக தவக்குள் வைத்தல், அவனை முன்னோக்குதல், அவன் மீது நேசம் கொள்ளுதல், அவனை அஞ்சுதல், அவனது அருளை ஆதரவு வைத்தல், அவனது தண்டனை பயப்படுதல், ருக்கூ செய்தல், சுஜூத் செய்தல், உள்ளச்சம், அதே போன்று அவனுக்கு பணிவை வெளிப்படுத்தல், அவனை நினைவு கூறுதல், குர்ஆன் ஓதுதல், இவைகளெல்லாம் இபாதத்துடைய சில வகைகள். இபாதத்துகள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு நிலைநாட்டப்பட வேண்டும். அல்லாஹ் தடுத்தவைகளில் மகத்தானது எது? அல்லாஹ் தடுத்தவைகளில் மிக கடுமையானது ஆதவமானஹா அன்ஹு அஷ்ஷிருக். அப்போ அல்லாஹ் தடுத்தவைகள் மிக கடுமையானதாக ஷிருக், இணை வைத்தல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இணை வைத்தல் என்றால் என்ன? ஓஹோ இபாதத்து கைர் அல்லாஹி மா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு இபாதத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கும் சேர்த்து செய்யும் போது, அல்லாஹ்வோடு யாரையாவது கூட்டாக்கின்ற போது அது ஷிர்காக மாறுகிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரத்து நிசா 48வது வசனம், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் ஷிர்கை மன்னிக்க மாட்டான், அது அல்லாத பாவங்களை அவன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்று குறிப்பிடுகின்றான். அதே போன்ற நறுமையான சகோதரர், ஷிர்க்குடைய 2 வகைகள் என்ன? ஷிர்க்குடைய 2 வகைகளில் முதல் வகை அதாவது பெரிய ஷிர்க். அப்போ அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளையெல்லாம் ஷிர்க் அடையாளப்படுத்தினார்களோ, குறிப்பிட்டார்களோ, எவைகளெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேற்றுமோ அவைகளெல்லாம் பெரிய ஷிர்காக இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக சிலைகளை வணங்குதல், மரணித்தவர்களை வணங்குதல், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சுஜூத் செய்தல், இவைகளெல்லாம் பெரும் ஷிர்காகும். இஸ்லாத்தை விட்டு ஒருவனை வெளியேற்றக்கூடிய ஷிர்காகும். ஷிர்க்குடைய 2வது வகை சிறிய ஷிர்க், அஷ்ஷிர்குல் அஸ்கர். இதை பொறுத்தவரையில் அதாவது இதை மார்க்கம் ஷிர்க் என்று சொல்லுமானால் இவைகள் என்ன செய்யாது? இஸ்லாத்தை விட்டு ஒருவரை வெளியேற்றாதவைகள். உதாரணமாக ஒருவர் அல்லாஹ்வுடைய பெயரிலே சத்தியம் செய்கிறார், அல்லது முஹஸ்துதி, அல்லது மாஷா அல்லாஹு வஷித்த, அல்லாஹும் நீங்கள் நாடியபடி நடந்தது போன்ற இவ்வாறான வார்த்தைகள் சிறிய இணை வைப்பிலே வரும். ஆனால் இவைகளும் பெரிய ஷிர்க்குக்கு இட்டு செல்லக்கூடியவைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சொல், மனித வரலாற்றில் எப்போது ஷிர்க் முதலிலே நிகழ்ந்தது என்று பார்ப்போம். மனித வரலாற்றில் ஷிர்க் முதலிலே நிகழ்ந்தது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தில். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தில் இந்த ஷிர்க் முதலில் நிகழ்வதற்கு என்ன காரணமாக இருந்தது என்றால், அல் குலூவு ஃபி ஸாலிஹீன், நல்லோர்கள் விஷயத்திலே வரம்பு மீறியதுதான். நல்லோர் விஷயத்தில் வரம்பு மீறியதான் இந்த ஷிர்க் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்தது. நல்லோர்கள் விஷயத்தில் வரம்பு மீறுதல் என்றால் என்ன? நல்லோர் விஷயத்தில் வரம்பு மீறுதல் என்பது அவர்களை அளவு கடந்து புகழ்வது, அவர்களது அந்தஸ்தை விட அவர்களை புகழ்வதும் அவர்களை உயர்த்துவதும், இபாதத்துகளில் அல்லாஹ்வுக்கு செலுத்தப்பட வேண்டிய இபாதத்துகள் ஏதாவது அவர்களுக்கு செலுத்துவது, இவைகளெல்லாம் அவர்கள் நல்லோர் விஷயத்தில் வரம்பு மீறிய வடிவங்கள். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே, யா அஹ்லல் கிதாப் லா தகுலு ஃபீ தீனிக்கும். சூரத்து நிசா 171 வசனம், வேதக்காரர்களே நீங்கள் உங்களுடைய மார்க்கத்திலே வரம்பு மீறாதீர்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஈசாவை கிறிஸ்துவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது போன்று நீங்கள் என்னை புகழாதீர்கள். நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய அடியான், எனவே நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர் என்றே கூறுங்கள் என்று சொன்னார்கள். இதில் வரக்கூடிய லா துத்ரூன்னி என்ற வார்த்தை
லா தசீது ஃபி மத்ஹி, என்னை புகழ்வதில் நீங்கள் அளவு கடந்து செல்லாதீர்கள், வரம்பு மீறாதீர்கள் என்பதுதான். அடுத்ததாக பார்ப்போம், மரணித்தவர்களிடம் பிரார்த்திப்பதனுடைய சட்டம் என்ன. அதாவது மரணித்தவர்களிடம் பிரார்த்தனை செய்தல், அல்லது அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தல், அதாவது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் எதில் ஆற்றல் இருக்கிறதோ, சக்தி இருக்கிறதோ அந்த விடயங்களை மரணித்தவர்களிடமோ அல்லது அது அல்லாஹ்விடமோ பிரார்த்திப்பது என்பது என்ன, அது ஷிர்காகும். அது இஸ்லாத்தை விட்டு ஒருவரை வெளியேற்றக்கூடிய குற்றமாகும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், சூரத்துல் மூமினூன் 117 வசனம், வமன் யதுஉ மா அல்லாஹி இலாஹன் ஆஹர லா புர்ஹான லஹு பிஹி ஃபைன்னமா ஹிசாபுஹு இன்த ரப்பிஹி இன்னஹு லா யுஃப்லிஹுல் காஃபிரூன். அப்போ அல்லாஹ் ஓடு வேறு இறைவனை யார் அழைக்கின்றார்களோ அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அவர்களுடைய விசாரணை என்பது அவர்களுடைய ரப்பிடம் காஃபிர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா இறுதியிலே காஃபிர்கள் என்று தீர்ப்பளிக்கிறான். காஃபிர்கள் நிச்சயமாக வெற்றி பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே மரணித்தவர்களிடம், அது அல்லாஹ்களிடம், அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சக்தி உள்ள விடயங்களை பிரார்த்திப்பது என்பது தடுக்கப்பட்டது, ஷிர்காக இருக்கிறது, ஒரு இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று 27வது நறுமையான சகோதரர்களே, அதாவது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்ற போது நாம் இடைத்தரகர்களை ஏற்படுத்தி கொள்ள முடியுமா என்றால், இடைத்தரகர்களை நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அதற்கான எந்த அவசியமும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தஆன். நபியே, எனது அடியார்கள் என்னை பற்றி உங்களிடம் கேட்டால் நான் மிக அருகில் இருப்பதாக சொல்லுங்கள். அவர்கள் என்னிடமே பிரார்த்திக்கட்டும், நான் பிரார்த்திப்பவர்களுடைய பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர்களுக்கு பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா அவர்கள் பிரார்த்திக்கின்ற போது அல்லாஹ் பதிலளிப்பதாக சொல்கிறான். எனவே மிக அருகில் உள்ள அந்த ரப்பை, சமீபத்தில் உள்ள ரப்பை பிரார்த்திப்பதற்கு எந்த ஒரு இடைத்தரகர்களும் அவசியம் இல்லை. அடுத்த நறுமையான சகோதரர்களே, மரணித்தவர்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பார்களா? மரணித்தவர்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்க மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன் ததுஊஹும் லா யஸ்மஉ துஆஅக்கும் வலவ் ஸமிஉ மஸ்தஜாபு லக்கும் வயௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷ்ரிக்கிக்கும். சூரத்து ஃபாத்திர் 14 வசனம். நீங்கள் அவர்களை அழைத்தால், பிரார்த்தித்தால் அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள், உங்கள் பிரார்த்தனைகளுக்கு அவர்கள் செவியேற்க மாட்டார்கள். அவ்வாறு செவியேற்றாலும் அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள். கியாமத்துடைய நாளில் இந்த ஷிர்கை அவர்கள் நிராகரித்து விடுவார்கள். உங்களுடைய ஷிர்கை அவர்கள் நிராகரித்து விடுவார்கள். எனவே அல்லாஹு தஆலா இதை ஷிர்கென்றும் தீர்ப்பளிக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களை, நாம் யாருக்காக அறுத்து பலியிட வேண்டும், யாருக்காக நாம் தொழ வேண்டும்? அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே நாம் தொழ வேண்டும், அவனுக்காகவே அறுத்து பலியிட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உமது ரப்புக்காக தொழுவீராக, இன்னும் அறுத்து பலியிடுவீராக என்று சூரத்துல் கௌசருடைய 2வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சுஜூத் செய்வதும், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுவதனுடைய சட்டம் என்ன மார்க்கத்தில்? அதனுடைய சட்டம் அது பெரும் ஷிர்காகும், ஷிர்குன் அக்பர். அது அதே போன்று இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு பெரும் குற்றமாகும். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், குல் இன்ன ஸலாத்தி வனுசுக்கி வமஹ்யாய வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயமாக எனது தொழுகை, நான் அறுத்து பலியிடக்கூடியவைகள், எனது வாழ்வு, எனது மரணம் அனைத்தும் அகிலங்களின் இரட்சகனுக்காக, லா ஷரீக்க லஹு, அவனுக்கு எந்த ஒரு இணையுமே இல்லை, பிதாலிக் உமிர்த், நான் இதை கொண்டுதான் ஏவப்பட்டுள்ளேன், வான அவ்வலுல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் முதன்மையானவன் என்று அல்லாஹு தஆலா இங்கு சொல்கிறானே, எவ்வளவு அழுத்தமாக சொல்லப்படுகிறது. சூரத்துல் அன்ஆம் 162, 163 ஆகிய வசனங்கள். நுசுக்கி என்பது இதில் வரக்கூடிய அந்த வார்த்தை, ஐ தபுஹி, நான் அறுத்து பலியிடக்கூடியவைகள் என்பது அதனுடைய பொருளாகும், விளக்கமாகும். அடுத்த நறுமையான சகோதரர்களை, அல்லாஹுடைய பேரிலே சத்தியம் செய்வதனுடைய சட்டம் என்ன? ஒருவன் நபியின் பேரிலோ, அமானத்தின் பேரிலோ, அமானிதத்தின் பேரிலோ இவ்வாறு சத்தியம் செய்வதன் சட்டம் என்ன? இதனுடைய சட்டம், இது சிறிய இணை வைத்தலாகும், ஷிர்குன் அஸ்கர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன்கான ஹாலிஃபுன் ஃபல்யஹ்லிஃப் பில்லா அவ் லியஸ்முத், அல்லாஹ்வின் பேரில் சத்தியம் செய்யக்கூடியவர்கள் சத்தியம் செய்யட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்ற செய்தி புகாரியிலே வருகிறது. அடுத்த நறுமையான சகோதரர்களே, இதில் கவனிக்க வேண்டிய விடயம், அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்தில் ஒரு முஸ்லிமுடைய கடமை என்ன? அதாவது அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை அல்லாஹ் தனக்கு எவ்வாறு நிலைநிறுத்தினானோ அதை நாம் அவ்வாறே நம்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பெயர்களாக பண்புகளாக எதை உறுதிப்படுத்தினார்களோ அவற்றை நாம் அவ்வாறே நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் தனக்கு எவைகள் இல்லை என்று தன்னை எவைகளை விட்டு பரிசுத்தப்படுத்தினானோ அவைகளை நாம் இல்லை என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? அவற்றிலிருந்து நாம் விலகிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர்
அல்லாஹ்வுக்கு என்ன பெயர்கள் பண்புகள் இல்லை என்று அல்லாஹ் அந்த ரப்பை பரிசுத்தப்படுத்தினார்களோ, எதிலும் தூய்மைப்படுத்தினார்களோ அவைகள் நாமும் என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கை கொண்டு செயல்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்தில் நாம் எந்த ஒரு திரிவுபடுத்தலையும் செய்யக்கூடாது, அதில் எதையும் மறுக்கக்கூடாது, அதற்கு நாம் எந்த ஒரு முறைமையும் கற்பிக்கக்கூடாது. அதே போன்று அவைகளுக்கு நாம் உவமை உதாரணம் கற்பிக்கக்கூடாது. இவைகள் அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்தில் நம்மீதுள்ள கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்தில் அதாவது நாம் அல்லாஹ்வுக்கு எதையும் ஒப்பாக்க கூடாது என்பதற்கான ஆதாரம் என்ன? சூரத்து ஷூரா 11வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர். அவனை போன்று எதுவும் இல்லை, அவன் யாவற்றையும் செவியேற்பவன், அவன் யாவற்றையும் பார்ப்பவனாக இருக்கிறான். 34வது நறுமை சகோதரர்களை, உனது தீன், உனது மார்க்கம் என்ன? எனது மார்க்கம் இஸ்லாம் ஆகும். அதற்கு ஆதாரம் குர்ஆன்ல ஆல இம்ரான் 19வது வசனம், இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் ஆகும். இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கம் என்ன செய்யப்படும்? அதாவது ஏற்றுக்கொள்ளப்படுமா? அல்லாஹ்வுடைய தூதர், இறுதி தூதர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டு விட்டார்கள். எனவே தீனுல் இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கம் அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்படுமா என்றால் நிச்சயமாக இஸ்லாம் அல்லாத எந்த ஒரு மார்க்கம் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. இறுதி தூதர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமன் யப்தகி கைரல் இஸ்லாம் தீனா ஃபலன் யுக்பல மின் வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரின். இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை யார் விரும்புவாரோ அது அவனிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது, அவன் மறுமையில் நஷ்டவாகின்றும் உள்ள ஒருவன் என்று ஆல இம்ரான் 85வது வசனம் சொல்கிறது. இஸ்லாம் என்ற வார்த்தை, இஸ்லாம் என்பதனுடைய வரைவிலக்கணம் என்ன? இஸ்லாம் என்றால் அல் இஸ்திஸ்லாமு லில்லாஹி பித்தௌஹீத் வல் இன்கியாது லஹு பித்தா வல் பராஅத்து மினஷ் ஷிர்கி வ அஹ்லிஹி. இஸ்லாம் என்றால் ஏகத்துவத்தை கொண்டு, தௌஹீதை கொண்டு நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல். ஏகத்துவம், தௌஹீதின் மூலம் ஏகத்துவத்தை கொண்டு நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல், அவனது கட்டளைக்கு நாம் முழுமையாக அவன் வழிபடுதல், ஷிர்கையும் அதை சார்ந்தவர்களை விட்டு நாம் விலகி இருத்தல். இதுதான் இஸ்லாம். இஸ்லாத்தினுடைய தூண்கள் என்ன? இஸ்லாத்துடைய தூண்கள் தான் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு. வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதரும் என்று சாட்சி கூறுதல், தொழுகையை நிலைநாட்டுதல், ஜகாத்தை கொடுத்து வருதல், ரமலான் மாதம் நோன்பிருத்தல், அதே போன்று சக்தி உள்ளவர்கள் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றல். இதற்கு ஆதாரமாக புகாரி முஸ்லிம் வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இஸ்லாம் என்று சொன்னால் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறுதல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சான்று பகருதல், தொழுகையை நிலைநாட்டுதல், ஜகாத்தை கொடுத்து வருதல், ரமலான் மாதம் நோன்பிருத்தல், அதே போன்று சக்தி உள்ளவர்கள் வாழ்நாளில் ஒரு முறை ஹஜ்ஜை நிறைவேற்றல். ஈமான் என்பதனுடைய வரைவிலக்கணம் என்ன? ஈமான் என்றால் ஹுவ கௌலும் பில் லிசான் வ இஅ்திகாதும் பில் கல்ப் வ அமலும் பில் ஜவாரி யஸீது பித் தாஅத்தி வ யன்குஸு பில் மஅசியா. ஈமான் என்றால் வாயால் நாவால் மொழிந்து உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டு உடல் உறுப்புகளால் செயல்படுத்துவதாகும். அல்லாஹ்வுக்கு வழிபடுவதன் மூலம் ஈமான் அதிகரிக்கும், பாவங்களின் மூலம் ஈமான் குறையும். ஈமானுடைய தூண்கள் என் அருமையான சகோதரர், அல் ஈமானு பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வ துமினு பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. அதாவது ஈமான் என்றால் அல்லாஹ், அவனது மலக்குகள், அவனது வேதங்கள், அவனது தூதர்கள், இறுதி நாள், நன்மை தீமை அனைத்தும் அவனது நாட்டப்படி நடைபெறுகின்றன என்ற நம்பிக்கை கொள்வதாகும். இதற்கு ஆதாரம் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் ஈமான் அன் துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வ துமினு பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. அதே போன்று அடுத்து பார்ப்போம், மலக்குகள், வானவர்கள் என்றால் யார்? மலக்குகள் என்பவர்கள் அதாவது அது ஒரு மறைவான உலகம். அல்லாஹ் தஆலா அவர்களை தன்னை வணங்குவதற்காக அல்லாஹ் படைத்தான். மலக்குகள் மீது ஈமான் கொள்வதனுடைய சட்டம் என்ன? அது கட்டாய கடமையாகும். அது இன்றி ஒருவருடைய ஈமான் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டார். மலக்குகளிலே மிக சிறந்தவர் யார்? மலக்குகளிலே மிக சிறந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் தான் வஹீக்கு பொறுப்பான மலக்காக அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்டார். அதே போன்று அல்லாஹு தாலா அருளிய வேதங்கள் எவை? அல்லாஹு தாலா தனது தூதர்களுக்கு அருளிய வேதங்கள் தௌராத், அதே போன்று இன்ஜீல், ஜபூர், குர்ஆன் ஆகியவைகளாகும். இன்னும் சுஹுஃபுகளை அல்லாஹ் நபிமார்களுக்கு அருளினான். அதே போன்று வேதங்களை நம்பிக்கை கொள்வதனுடைய சட்டம் என்ன? அது கட்டாய கடமையாகும். அது இன்றி ஒருவருடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் அருளிய வேதங்களிலே மகத்தானது எது? அல்லாஹ் அருளிய வேதங்களிலே மகத்தானது அல் குர்ஆனுல் அதீம், மகத்தான குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கிறது. இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அதை அருளினான். அது அருளப்பட்ட பிறகு அதற்கு முன்னர் அல்லாஹ் அருளிய அந்த வேதங்களை எல்லாம் அது என்ன செய்துவிட்டது? அது மாற்றிவிட்டது. எனவே ஒருவர்
அதை கொண்டே அன்றி அல்லாஹுவை வணங்குவது அனுமதிக்கப்பட மாட்டாது. சூரத்துல் மாயிதா 48 வசனம், அன்சல்னா இலைக்கல் கிதாபில் ஹக்கி முசத்திகன் லிமா பைன யதைஹி மினல் கிதாபி வ முஹைமினன் அலைஹின் அல்லாஹு தஆலா சொல்றான். சத்தியத்தை நாம் உங்களுக்கு ஒரு வேதத்தை இறக்கினோம், அதற்கு முன்னுள்ளவைகளை உண்மைப்படுத்தக்கூடியவைகளாகவும் அவைகளுக்கு பாதுகாப்பாம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இறுதி நாளை பற்றிய அந்த நம்பிக்கை. இறுதி நாள் என்றால் என்ன? இறுதி நாள் என்று சொன்னால் அது மனிதர்கள் அனைவரும் படைத்த ரப்பின் முன்னால் விசாரணைக்காக எழுப்பப்படுகின்ற நாள். விசாரணைக்கு பிறகு அவர்களுக்கு அந்த நாளிலே கூலி வழங்கப்படும். இறுதி நாளை நம்பிக்கை கொள்வதன் சட்டம் என்ன? இறுதி நாளை நம்பிக்கை கொள்வது கட்டாய கடமையாகும். அது இன்றி ஒருவருடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே போன்று கதிரை பற்றிய நம்பிக்கை. கதிர் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அனைத்தையும் முடிவு செய்து விட்டான். அவன் படைப்புகளை படைப்பதற்கு முன்னால அனைத்தையும் அவனது அந்த இல்மின் மூலம் அவன் யாவற்றையும் அறிந்தவனாக அவன் யாவற்றையும் முடிவு செய்து விட்டான். கதிரின் மீதுள்ள நம்பிக்கையின் சட்டம் என்ன? அதை நம்புவது கட்டாய கடமை. அது இன்று அவருடைய ஈமான் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. எஹ்சான் என்றால் என்ன? எஹ்சான் என்று சொன்னால் அல்லாஹுவை நீ பார்ப்பது போன்று அவனை வணங்குவதாகும். அவனை உன்னால் பார்க்க முடியாவிட்டாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு அவனை வணங்குவது என்பது எஹ்சானாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ரியா, முஹஸ்துதி என்றால் என்ன? முஹஸ்துதி என்று சொன்னால் ஒரு மனிதன் இபாதத்தை மக்கள் பார்ப்பதற்காக, மக்கள் புகழ்வதற்காக செய்வதுதான் முஹஸ்துதியாக இருந்து கொண்டிருக்கிறது. முஹஸ்துதிய சட்டம் என்ன மார்க்கத்தில்? முஹஸ்துதி என்பது தடுக்கப்பட்ட ஒன்றாகும். இது சிறிய இணை வைப்பில் நின்றும் உள்ளதாகும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஹ்வஃபுமா அஹாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்குல் அஸ்கர். உங்களுடைய விஷயத்தில் நான் பயப்படுவது சிறிய இணை வைப்பைத்தான். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், அப்படி என்றால் என்னென்று? அப்போது சொன்னாங்க, நபி அவங்க ரியா, முஹஸ்துதி என்று குறிப்பிட்டார்கள். அடுத்த நறுமையான சோழர்களே, உமது நபியார், எனது நபி முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிஃப் இப்னு ஹாஷிம் வ ஹாஷிம் மின் குரைஷ் வ குரைஷ் மின் கினானா வ கினானா மினல் அரப் வல் அரபு மின் துர்ரியத் இஸ்மாயில் வ இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதாவது அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது, பாட்டன் அப்துல் முத்தலிப், அதே போன்று முப்பாட்டன் ஹாஷிம் குரைஷிலிருந்து உள்ளவர், குரைஷ் கினானாவிலின்றும், கினானா அரபுக்கள் நின்றும், அரபுக்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியில் நின்றும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனாவார்கள். நபிஸ்ஸலாமுடைய அந்த நபித்துவத்துக்கு மிக பெரும் ஆதாரமாக இருப்பது என்ன? அவன் நபித்துவத்துக்கு மிக பெரும் ஆதாரமாக இருப்பது மகத்தான குர்ஆன் ஆகும். அது அல்லாஹுடைய வார்த்தைகள். அந்த குர்ஆன் நல்வழி காட்டக்கூடியது. அது நிவாரணியாக, பேரொழியாக குர்ஆன் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், சூரத்துல் இஸ்ரா 88 வசனம், குல் லைன் இஜ்தமாத்தில் இன்சு வல் ஜின்னு அலா அன் யஅது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன் லா யஅத்தூன பிமிஸ்லிஹி வலவ் கான பஅதுஹும் லிபாதின் ஸஹீரா. ஜின்களும் மனிதர்களும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டாலும் இது போன்ற ஒரு குர்ஆனை என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது என்று அல்லாஹு தஆலா சவால் விடுகிறான். அவ்வளோ பேரற்புதமாக குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள், மகத்தான கடமைகள் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்தில் நமது கடமைகள், அந்த தூதரை நாம் உண்மையாக நம்பிக்கை கொள்ளுதல், அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று உண்மையாக நாம் ஈமான் கொள்ளுதல். அல்லாஹு தஆலா அவரை ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் முழுவதுமாக தூதராக அனுப்பினார். நாம் அவரை பின்பற்றுவதும், அதே போன்று அவர் தடுத்தவற்றில் முழுமையாக நாம் விலகி இருப்பதும், அவருடைய சுன்னாக்களை நாம் மகத்துவப்படுத்துவதும், அந்த தூதரை நாம் நேசம் கொள்வதும், நமது மனைவி மக்கள் நமது உயிர் அனைத்தை விடவும் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசம் கொள்வதும், அந்த தூதரை நாம் கண்ணியப்படுத்துவதும், அவரை நாம் புகழ்வதிலே வரம்பு மீறாமல் இருப்பதும், அவரது அந்தஸ்தை நாம் அவரை உயர்த்தாமல் இருப்பதும், இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. சூனியம் என்றால் என்ன? சூனியம் என்றால் அது ஒரு ஷைத்தானிய செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மனித உள்ளங்களிலும் மனித உடல்களிலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவைகளாக அவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, ஜோதிடர்கள், இந்த ஜோதிடம் என்றால் என்ன? அவர்கள் தங்களுக்கு மறைவான அறிவு இருப்பதாக வாதிடுகிறார்கள். அவர்கள் ஜின்களுடைய உதவியால் நாம் இவ்வாறு மறைவான இல்மை பெறுகிறோம் என்று வாதிடக்கூடிய ஒரு வழிகட்ட சாராராக இவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அதில் அடுத்ததாக நாம் இதில் கவனிக்க வேண்டிய விடயம், அதே போன்றுதான் இந்த சாஸ்திரக்காரர்கள், இவர்களும் தங்களுக்கு மறைவான அறிவு இருப்பதாக வாதிடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவைகளெல்லாம் வழிகேடுகள். இவைகளிலிருந்து நாம் முழுமையாக விலகி இருக்க வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான வழிகேடுகள், இவர்கள் தங்களுக்கு மறைவான அறிவு ஞானம் இருப்பதாக சொல்லி
மக்களை வழிகெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களிடம் நாம் சென்று நமது ஈமானை நாம் பறிகொடுத்து விடக்கூடாது என்பதில் நாம் மிக எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களிடம் செல்வதை நமக்கு ஹராமாக்கி இருக்கிறாங்க, தடுத்து இருக்கிறாங்க. சூனியக்காரர்களிடமோ ஜோதிடர்களிடமோ சாஸ்திரக்காரர்களிடமோ குறி சொல்பவர்களிடமோ நாம் செல்வது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒரு ஜோதிடரிடம் ஒரு சாஸ்திரக்காரனிடம் சென்று ஏதாவது ஒன்றை பற்றி கேட்டால் அவனது 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அதே போன்று அவன் சொல்வதை யாராவது உண்மைப்படுத்தினால் அவன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருளப்பட்ட இதை அவன் நிராகரித்தவன், மறுத்தவனாவான் என்ற செய்தி அஹ்மத், அபூதாவுத் போன்ற நூட்களில் பதிவாகி இருக்கிறது. அதே போன்று அதாவது இந்த சூனியம் என்பது அதில் உள்ள அனைத்துமே ஹராம், குஃப்ராக இருக்கிறது. அதை கற்றுக்கொள்வதோ கற்றுக் கொடுத்தலோ இவைகள் அனைத்தும் ஹராமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதில் எதுவும் அனுமதிக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் தஆலா சொல்லலாம், வமா கஃபர சுலைமான் நிராகரிக்கவில்லை, வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, ஷைத்தான்கள் தான் நிராகரித்தனர், யுஅல்லிமூன அன்னாஸ சிஹ்ர, அவர்கள் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தனர். அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 102 வசனத்திலே சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்றுதான் அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று குறிக்காரர்கள் ஜோதிடர்கள் இவர்களிடம் சொல்வதெல்லாம் ஒரு ஜாகிலிய செயல்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது மறைவானவற்றை அறிந்த ஒருவன் அல்லாஹ் மாத்திரமே. இவர்கள் எந்த ஒரு மறைவானவற்றையும் அறிந்து கொள்ள முடியாது. இவ்வாறான இந்த நட்சத்திரங்களை வைத்து நாம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று இவர்களிடம் இவ்வாறு செல்வது இருக்கிறதே, அது இன்னும் அந்த சூனியத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வழிகேடாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போன்ற நறுமையான தாயத்தை பொறுத்தவரையில் அந்த தாயத்தோடு சம்பந்தப்பட்ட இவைகளாக இருந்தாலும் அது களத்திலாக இருக்கலாம், இடுப்பிலாக இருக்கலாம், அது எங்கு தொங்க விடப்பட்டதாக இருக்கலாம், அல்லது வேறு வீடுகளிலேயோ, இவ்வாறான இவைகள் அனைத்தும் மார்க்கத்தில் கூடாதவைகள், மார்க்கத்தில் இவைகள் தடுக்கப்பட்டவைகள். இந்த தாயத்துடைய சட்டம் என்னென்றால் இது சிறிய இணை வைத்தலாகும். சில பொழுதுகளில் இது பெரிய ஷிர்காகவும் மாறும், பெரிய இணை வைத்தலாக மாறும். ஒருவன் எப்படி நம்புகிறான் என்றால், அதாவது அல்லாஹ்வுடைய எந்த ஒரு உதவியுமின்றி இதுதான் நன்மையை செய்து இதுதான் தீமையை விட்டு தடுக்குதுன்னு நம்புவானாக இருந்தால் அது பெரிய ஷிர்காக இணை வைத்தலாக மாறும். அந்த நம்பிக்கை அவனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒரு தாயத்தை தொங்க விட்டுக் கொள்கிறானோ அவன் இணை வைத்து விட்டான், ஷிர்க் செய்து விட்டான் என்ற செய்தி அஹ்மதில் பதிவாகி இருக்கிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அதாவது ருக்யா ஷர்இய்யா, மார்க்க ரீதியாக ஓதி பார்த்தல், இதனுடைய சட்டம் என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இது அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம். நோயாளி மீது என்ன செய்வது, குர்ஆனுடைய வசனங்களை, துஆக்களை, பிரார்த்தனைகளை ஓதுவது, அதே போன்ற வழி உள்ள இடத்திலே ஊதி விடுதல், இது போன்றவைகள் அனுமதிக்கப்பட்டவைகளாகும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது இந்த ருக்யா என்பது அனுமதிக்கப்பட்டது, அதில் ஷிர்க் என்பது சேர்ந்து விடாத வரை. ஷிர்க் என்பது அதில் வந்து விட்டால் அது ஹராம், அது கூடாது. எனவே அப்போ அதனுடைய முக்கியமான நிபந்தனை அதில் ஷிர்க் என்பது வந்துவிடக்கூடாது. அதே போன்று ஒருவர் அதுதான் என்ன செய்து நோயை குணப்படுத்தின அதன் மீது நம்பிக்கை கொள்ளாமல், நோயை குணப்படுத்துவன் அல்லாஹ்வுடைய கையில் தான் ஷிஃபா இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு தான் என்ன செய்யணும், ஒருவர் ஓதி பார்த்தல் என்பதில் அவர் ஈடுபட வேண்டும். அவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் தான் ஷிஃபா இருக்கிறது, அவன் தான் ஷாஃபி, நிவாரணம் அளிப்பவனாக இருக்கிறான். அதே போன்று அந்த வார்த்தைகள் அரபு மொழியில் இருக்க வேண்டும், அல்லது தெரிந்த மொழியில் இருக்க வேண்டும், அல்லது ஷிர்க் கலந்திருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை கொண்டே என்ன செய்யப்பட வேண்டும், ஓதி பார்க்கப்பட வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களை நாம் பார்க்கிறோம், சகுனம், அத்தியரான்னு சொல்லுவோம், பறவை சகுனம். இது போன்ற சகுனங்களுடைய சட்டம் என்ன, இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது. இது சிறிய இணை வைத்தல் நின்றும் உள்ளது. இது பெரிய ஷிர்காக மாறும். எப்படி என்றால், ஒருவன் அதுதான் முழுமையாக நன்மை ஏற்படுத்துகிறது அல்லது தீமையை விட்டு தடுக்குகிறது என்று நம்பினால், அல்லாஹ்வை விட்டு இதுதான் என்று சொல்லி நம்பினால் அது பெரிய ஷிர்காக மாறும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அத்தியரத்து ஷிர்க்குன்றாங்க. பறவை சகுனம் என்பது ஷிர்காகும். அஹ்மத், அபூதாவுதில் வரக்கூடிய செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே பறவைகள் அல்லாத ஏனைய விடயங்கள் மூலமாக கூட இந்த சகுனம் என்பது நிகழலாம். சில மாதங்கள், சில நாட்கள், சில பிராணிகள், ஆந்தை, இவைகள் எல்லாம் என்ன செய்வாங்க, இப்படியெல்லாம் இதையெல்லாம் சகுனமாக நினைத்து இவர்கள் அல்லது சிலருடைய உடலில் உள்ள குறைபாடுகள் அவைகளை வைத்தெல்லாம் சகுனம் என்று கருதுவார்கள் என்றால் அது முற்றாக தடுக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இதில் அடுத்து கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது
நட்சத்திரங்களை கொண்டு மழை பொழிதல் என்று சொல்லக்கூடிய இந்த விடயம், இதை பொறுத்தவரையில் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இதில் வந்துள்ள சட்டம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இதில் 2 வகையான விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் முழுமையாக எப்படி நம்புகிறார் என்றால், இந்த நட்சத்திரங்களின் மூலம்தான் மழை பொழிகின்றன என்று சொன்னால் அது குஃப்ராகும், அது இணை வைத்தலாகும். அதே நேரத்தில் ஒருவர் என்ன செய்கிறாரு, அல்லாஹ் தான் மழையை பொழிவிப்பவன், இவைகள் அதற்கு காரணமாக இருக்கின்றன என்று சொன்னால் அதுவும் சிறிய இணை வைத்தல் வரும். அது ஏன்னா அது சம்பந்தம் இல்லாமல் காரணத்தை ஒன்றோடு தொடர்படுத்தக்கூடிய, அதுக்கு அல்லாஹ் அதை அப்படி சொல்லவே இல்லை நட்சத்திரங்களுடைய விஷயத்தில். எனவே இவ்வாறு தொடர்படுத்துவது என்பது சிறிய இணை வைத்தலாகும். எனவே இரண்டுமே தடுக்கப்பட்டது. மழையை பொழிவிப்பவன் அல்லாஹ் என்பதை புரிந்து கொள்ள நாங்கள் ஹதீஸ்களை கூட பார்க்குறோம். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது முத்திர்னா பிஃபதுலில்லாஹி வரஹ்மத்திஹி, அல்லாஹுடைய கிருபையை கொண்டும் ரஹமத்தை கொண்டு நாம் மழை பொழிவிக்கப்பட்டோம் என்று சொன்னவர்கள்தான் என்னை ஈமான் கொண்டவர்கள், அதே நட்சத்திரங்களை நிராகரித்தவர்கள். யார் இன்னென்ன நட்சத்திரங்களின் மூலம் மழை பொழிவிக்கப்பட்டோம் என்று சொன்னார்களோ அவர்கள் என்னை நிராகரித்தவர்கள், நட்சத்திரங்களை ஈமான் கொண்டவர்கள் என்ற கடுமையான எச்சரிக்கை வருகிறது. எனவே நாம் மழை பொழிகின்ற போது அதை நாம் எதோடு, தீபாவளிக்காக மழை பெய்கிறது, பொங்கலுக்காக மழை பெய்கிறது, கிறிஸ்மஸுக்காக மழை, இப்படி தொடர்படுத்தாமல் மழையை பொழிவிப்பவன் அல்லாஹ், வஹுவல்லதி யுனஸ்ஸிலுல் கைஸ், அவன்தான் மழையை பொழிவிக்கிறான் என்று ஒவ்வொரு மூமினும் நம்ப வேண்டும். அதுதான் குர்ஆனுடைய வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற நறுமையான கபர்களின் மீது மஸ்ஜித் கட்டுவதனுடைய சட்டம் என்ன? இது மார்க்கத்திலே தடுக்கப்பட்டதாகும். இது சிறுக்கை நோக்கி சிறுக்குக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மரணிப்பதற்கு சில நாட்கள் இருக்கும்போது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். காரணம் என்ன? அவர்கள் நபிமார்களுடைய கபர்களை மஸ்ஜிதுகளாக ஆக்கி கொண்டார்கள் என்றால். எனவே இது ஹராம், தடுக்கப்பட்ட ஒரு விடயம். தபர்ருக், பரக்கத்து தேடுதல், இதனுடைய சட்டம் என்ன? பரக்கத் பெறுதல் என்றால் என்ன? பரக்கத் பெறுதல் என்றால் பரக்கத்தை தேடுதல், ஒன்றின் மூலம் பரக்கத்தை தேடுதல் என்பதுதான் இதனுடைய பொருள். இந்த தபர்ருக்குடைய வகைகள், தபர்ருக் என்பது பரக்கத்தை தேடுதல் என்பது அனுமதிக்கப்பட்ட ஒரு வகை இருக்கிறது. அது அல் குர்ஆனும் சுன்னாவும் அதற்குரிய ஆதாரங்களை தந்திருக்கும். எனவே அது அனுமதிக்கப்பட்டது. தடுக்கப்பட்டதென்றால் அதற்கு எந்த ஆதாரமும் இருக்காது. எனவே இதில் கவனிக்க வேண்டும், அனுமதிக்கப்பட்ட பரக்கத் என்று சொன்னால், அதாவது மார்க்கம் ஒன்றிலே பரக்கத்து இருக்கிறது என்று சொன்னால் அதன் மூலம் பரக்கத்தை பெறுதல். உதாரணமாக ஜம்சம் நீரை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது பாக்கியம் மிக்கதுன்னு சொல்கிறார்கள். எனவே ஒருவர் அதை குடிப்பதன் மூலம் என்ன செய்கிறார்? பரக்கத்தை அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கிறார் என்றால் இது அனுமதிக்கப்பட்டது. அதே போன்று சாலிஹான அமல்களின் மூலம் பரக்கத்தை பெறுவது, ஒருவர் தொழுகையின் மூலம், துஆவின் மூலம், சதக்காவின் மூலம் இவ்வாறு பரக்கத்தை தேடுவது, இது அனுமதிக்கப்பட்டது. அதே போன்று தடுக்கப்பட்ட பரக்கத் என்று சொன்னால் அதுவும் 2 வகையாக இருக்கிறது. மார்க்கம் தடுத்தவற்றின் மூலம் பரக்கத்தை தேடுவது, உதாரணமாக சிலைகள், அதே போன்று இது போன்றவைகளின் மூலம் பரக்கத்தை தேடுவது தடுக்கப்பட்டதாகும். அதே போன்று சில கற்பனையான விடயங்களின் மூலம் பரக்கத்தை தேட முயற்சிப்பதும் தடுக்கப்பட்டதாகும். அதாவது நல்லடியார்களுடைய உடல், அவங்களோட ஆடை, அவங்களோட எச்சில் அல்லது மரங்கள், கற்கள், இவைகள் மூலம் இவ்வாறு பரக்கத்தை தேடுவது தடுக்கப்பட்டதாகும். அடுத்தது வசீலா. வசீலா என்றால் என் அருமையான சொல்ல, வசீலா என்பது தவஸ்ஸுல் ஃபிதுவா, பிரார்த்தனையின் மூலம் வசீலா என்பது 2 வகை. அதில் ஒன்று அனுமதிக்கப்பட்டது. அது எவ்வாறு என்று சொன்னால், மார்க்கம் எதன் மூலம் வசீலா தேடுவதை அனுமதித்திருக்கிறதோ அது அனுமதிக்கப்பட்டது. மார்க்கம் ஆதாரம் தராதவைகள் தடுக்கப்பட்டவைகள். இதில் நாம் பார்க்கின்ற போது அனுமதிக்கப்பட்டவை என்பது 3 வகையாக வரும். நாங்கள் துஆவின் மூலம் வசீலா என்பது 3 வகையாக வரும். அதில் முதல் வகை, அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை கொண்டு ஒருவர் என்ன செய்கிறார்? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார். அல்லாஹ்வுடைய பெயர்களை பண்புகளை அழைத்து துஆ செய்கிறார். யா ரஹ்மான் இர்ஹம்னி என்று கேட்கிறார். எனது ரஹ்மானே எனக்கு நீ ரஹ்மத் செய்வாயா. யா கஃபார் இக்ஃபிர்லி, எனது மிக்க மன்னிப்போனே என்னை மன்னிப்பாயாக. இது போன்ற அல்லாஹ்வுடைய பெயர்களை கூறி பிரார்த்தித்தல். 2வது, நல்ல அமல்களின் மூலம் துஆ செய்தல், நல்ல அமல்களை முற்படுத்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தல். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன், ரப்பனா இன்னனா ஆமன்னா, எங்கள் இறைவா நிச்சயமாக நாம் ஈமான் கொண்டோம், எனவே ஃபக்ஃபிர் லனா துனூபனா, எமது பாவங்களை மன்னிப்பாயாக, எம்மை வகினா அதாபன்னார், எம்மை நரகத்துடைய அதாபை விட்டு பாதுகாப்பாயாக. எனவே இவ்வாறு ஈமானை முற்படுத்தி துஆ செய்தல், பாவங்களை மன்னிக்குமாறு அல்லாஹ்விடத்தில் கேட்டல். இவ்வாறு ஒருவர் என்ன செய்து தங்களை அமல்களை சொல்லி பிரார்த்தனை செய்தல், இது அனுமதிக்கப்பட்டது. 3வது நறுமையான சகோதரர்களே, ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் சொல்றார், எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கண்டா, இதுவும் அனுமதிக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
உக்காசத்தை மிகசன்றதை அல்லாவுடைய தூதர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த 70,000 பேர் கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்லக்கூடிய 70,000 பேரில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும், அதுக்காக நீங்கள் துவா செய்யுங்க யாரை சொல்லலான்னு கேட்டாங்க என்ற செய்தியை இங்கே அதுக்கு ஆதாரமாக கொண்டு வராங்க. எனவே உயிரோடு இருக்கக்கூடிய நல்லவர்கள், மரணித்தவரிடம் அல்ல, அது தடுக்கப்பட்டது. உயிரோடு உள்ள நல்லவர்கள் அவங்கள்ட்ட போய் நீங்கள் எனக்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க இவ்வாறு கேட்பது அனுமதிக்கப்பட்டது. அதே போன்று மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட வசீலா என்பது அருமையான சகோதரர்களே, அது ஷிர்கானவைகள். அதில் என்ன செய்கிறது, ஷிர்க் நுழைந்து விடும். ஒருவர் சாலிகான நல்லடியார் அவரிடம் போய் என்ன செய்கிறது, இரட்சிப்பு உதவி தேடுவதை போன்று அல்லாஹ்விடத்தில் நேரடியாக என்ன செய்கிறது, யா மதத் யா ஜீலான் என்று யார் அப்துல் காஜீலான் நேரடியாக உதவி கேட்டல், இது தடுக்கப்பட்டது, ஷிர்காகும். இது தடுக்கப்பட்டது. அல்லாஹ் அல்லாமல் அது மலக்குகளாக இருக்கலாம், நபிமார்களாக இருக்கலாம், நல்லோர்கள் யாரிடத்திலும் நேரடியாக பிரார்த்திப்பாங்கண்டா அது பெரிய ஷிர்க், அது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடியது. அதே போன்று இரண்டாவது பிதத் சார்ந்ததாக வசீலாவாக இருக்கிறது. அது எப்படின்னு சொன்னால் மார்க்கம் அதுக்கு ஆதாரம் தரவில்லை. இதில் என்ன செய்வாங்க, அவங்களோட பொருட்டால கேட்குறது, அல்லாஹ்விடத்துல தான் கேட்குறது, ஆனால் அவங்களோட பொருட்டால என துவாவை ஏற்றுக்கொள்வாயாக, இதுவும் தடுக்கப்பட்டது, பிதத்தானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான ஷஃபாத்தை பொறுத்தவரையில் ஷஃபாத் என்றால் என்ன? ஷஃபாத் என்பது அதாவது அல்லாஹ்விடத்தில் ஒருவர் ஷஃபாத் செய்கிறது ஒருவருக்கு ஒரு நல்ல பயன் ஏற்படுவதற்கு அல்லது ஒரு தண்டனையிலிருந்து அவரை காப்பதற்காக செய்யப்படுகின்ற தான் ஷஃபா. அப்போ மரணித்தவரிடம் ஷஃபாத் தேட முடியுமா என்றால் மரணித்தவரிடம் ஷஃபாத் தேடக்கூடாது. இந்த ஷஃபாத் என்பது அல்லாஹ்வுடைய அதிகாரத்திலே உள்ளது. அல்லாஹ் சொல்கிறான், குல்லில்லாஹி ஷஃபாத் ஜமியா, நபியை சொல்லுங்கள் ஷஃபாத் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. அதே போன்று ஷஃபாத்துக்குரிய 2 நிபந்தனைகள் மார்க்கத்தில் உண்டு. அதில் முதலாவது நிபந்தனை, ஷஃபாத்து செய்வதற்கு அல்லாஹ்வுடைய அனுமதி வேண்டும். அல்லாஹ் அனுமதி அளிக்காமல் யாருக்கும் ஷஃபாத்து செய்ய முடியாது அல்லாஹ்விடம். இது முதலாவது. இதுக்கு ஆயத்தில் குறித்து நாங்கள் அடிக்கடி ஓதுறோம், மந்தல்லதி யஷ்ஃபா இந்தஹு இல்லா பிஇذنி. அதே போன்று 2வது நிபந்தனை நறுமையான சகோதரர்களே, அதாவது இப்போ யாருக்காக ஷஃபா செய்யப்படுகிறதோ அவர் அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்டவராக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன, அவர் ஷிர்க் செய்யாதவராக இருக்க வேண்டும். ஷிர்க் செய்தவர்களுக்கு வாழ்ந்து ஷிர்கிலே மரணித்தவர்களுக்கெல்லாம் ஷஃபாத் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வலா யஷ்ஃபவுன இல்லா லிமன் இர்தலா, சூரத்துல் அன்பியாவுடைய 28 வசனம். அல்லாஹ் பொருந்தி கொண்டவர்களை தவிர ஷஃபாத் செய்ய முடியாது. அடுத்ததாக ஷஃபாத் யாருக்குரியது என்று சொன்னால், ஷஃபாத் என்பது ஏகத்துவத்திலே வாழ்ந்து மரணித்தவர்களுக்கு தான். அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கப்பட்டது, உங்களுடைய ஷஃபாத்துக்கு மறுமையில் மிக தகுதியுடையவர் யார் என்று கேட்கப்பட்ட போது சொன்னார்கள், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை இஹ்லாஸோடு சொன்னாரோ அவர்தான் எனது ஷஃபாத்துக்கு நாளை மறுமையில் மிக தகுதியுடையவர் என்று சொன்னாங்க. அடுத்த நறுமையான சகோதரர்களே, அதாவது மார்க்க விஷயங்களில் பரிகசித்தல், இதனுடைய சட்டம் என்ன? அல்லாஹ்வுடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்தில் பரிகசிப்பதனுடைய சட்டம் என்ன? இவ்வாறு யாராவது பரிகசித்தால் அதனுடைய சட்டம், அவன் காஃபிர். அவன் யார்? காஃபிர். அல்லாஹ் தஆலா குர்ஆன் சூரத் தௌபாவுடைய 65வது வசனத்திலே சொல்கிறான், நபியை கேளுங்கள், அல்லாஹ்வுடைய விஷயத்தில், அவனது வசனங்கள் விஷயத்தில், அவனது தூதர் விஷயத்திலாம் நீங்கள் பரிகசிக்கிறீர்கள். அதாவது உங்களுடைய ஈமானுக்கு பிறகு நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள், உங்களுக்கு எந்த ஒரு புகழ் வார்த்தையும் கிடையாது என்பதை அல்லாஹு தஆலா காரணிகளையும் சொல்ல முடியாது என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான். அடுத்து அல் வலா வல் பரா என்றால் என்ன? அல் வலா என்று சொன்னால் நேசம் பாராட்டுதல், அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய தூதருக்காக என்ன செய்கிறது, நேசம் பாராட்டுதல். அல்லாஹ் குர்ஆனில் இதுக்கு ஆதாரமாக சொல்லும்போது சூரத்துல் மாயிதா நீங்கள் 55, 56 ஆகிய வசனங்களில் நீங்கள் படிக்கலாம். அல்லாஹு தஆலா இந்த நேசம் பாராட்டுதல் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய தூதருக்காக என்ற அமைப்பிலே இந்த வசனங்கள் வருகின்றன. அதே போன்று பரா என்று சொன்னால் என்ன செய்தல், அதாவது வெறுத்தல், ஒதுங்கி இருத்தல், அதாவது குஃப்ரையும் ஷிர்கையும் காஃபிர்களையும் என்ன செய்தல், நாம் வெறுத்து ஒதுக்குதல் என்பதாகும். இதற்கு நீங்கள் ஆதாரமாக சூரத்துல் மும்தாஹினாவுடைய 4வது வசனம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இன்னா புரஆ மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், நீங்கள் உங்களை விட்டும் நாம் விலகிவிட்டோம், நீங்கிவிட்டோம், நீங்கள் அல்லாஹை விட்டுவிட்டு எவற்றை வணங்குகிறீர்களோ அவற்றை விட்டும் நாம் விலகிவிட்டோம், எனவே நாம் அதை நிராகரித்து விட்டோம், எங்களுக்கு உங்களுக்கு மத்தியில் தெளிவான பகை என்ன செய்துவிட்டது, வெறுப்பு ஏற்பட்டு விட்டது, நீங்கள் அல்லாஹ் ஒருவனை ஈமான் கொள்ளும் வரை என்று மிக அழுத்தமாக சொன்னார்கள் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அதாவது காஃபிர்களுடைய பண்டிகைகளில், கிறிஸ்மஸ் போன்றவைகளில் வாழ்த்து சொல்வதனுடைய சட்டம் என்ன? ஷேக் சாலிஹ் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, இவ்வாறான அவர்களுடைய பண்டிகைகளில் வாழ்த்து சொல்வது என்பது ஹராம், ஏகோபித்த முடிவின்படி அது தடுக்க ஹராமாக்கப்பட்டதாகும். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தனது அஹ்காம் அஹ்லி திம்மா என்ற நூலிலும்
செய்கிறாங்க, இதை குறிப்பிட்டு இருக்கிறான். பித்ஆ என்றால் என்ன? பித்அத் என்று சொன்னால் அத்தஅப்புது லில்லாஹி பிமா லம் யகுன் அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸஹாபு ரலியல்லாஹு அன்ஹும். அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தரா சஹாபாக்கள் உடைய அந்த இந்த முன்மாதிரி இல்லா வகையில் அல்லாஹ்வை வணங்குதல், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத அமைப்பில் ஒருவர் அல்லாஹ்வை இபாதத் செய்தல் என்பது பித்அத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி காட்டினார்களோ அப்படித்தான் நாம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அதே போன்று மார்க்கத்தில் பித்அத்தை உருவாக்குவதன் சட்டம் என்ன என்றால் அது தடுக்கப்பட்டது, அது பெரும் பாவங்களை விட கொடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது காரியங்களிலே மிக மோசமானது பித்அத்தாகும், பித்அத்துகள் வழிகேடுகளாகும் என்ற செய்தி முஸ்லீமில் இடம்பெறுகிறது. மார்க்கத்தில் நல்ல பித்அத் என்று ஒன்று இருக்கிறதா என்றால் மார்க்கத்தில் நல்ல பித்ஆ என்று ஒன்று கிடையாது. நபி அவங்க சொன்னாங்க, குல்லு பித்அத்தின் ضலாலா, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடா என்ற செய்தி முஸ்லீமில் வருகிறது. பித்அத்வாதிகளோடு நாம் எவ்வாறு நடந்து கொள்வது, நமது நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அறிஞர்கள் சொல்கிறார்கள், பித்அத்வாதிகள் விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போன்று அவர்களோடு நாம் என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது, அந்த மஜ்லிஸ்களை தவிர்க்க வேண்டும், அவருடைய நூல்களை படிப்பதை தவிர்க்க வேண்டும். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அஹ்லுல் அஹ்வா என்றால் இந்த பித்அத்வாதிகளோடு நீங்கள் உட்காராதீர்கள், அவ்வாறு நீங்கள் உட்கார்வது உங்களுடைய உள்ளத்தில் நோயை ஏற்படுத்தும் என்ற செய்தி இபானா என்ற நூலில் 2ஆம் பாகத்தின் 438 பக்கத்திலே குறிப்பிடப்படுகிறது. அதே போன்று இமாம் பகவி ரஹிமுல்லா அவங்க சொல்கின்ற போது சொல்கிறார்கள், அதாவது சஹாபாக்கள் தாபீன்கள் அவங்களை தொடர்ந்து வந்தவர்கள் அதே போன்று அஹ்லு சுன்னாவுடைய உலமாக்கள் அனைவரும் ஒன்றுபட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பித்அத்வாதிகளோடு நாம் என்ன செய்து அவர்களை வெறுத்தல், அந்த பித்அத்துகளை நாம் வெறுக்க வேண்டும், அதை அனுமதிக்கக்கூடாது. ஷர்ஹ் சுன்னால முதல் பாகத்தின் 127 பக்கத்திலே வருகிறது. தொழுகையை விட்டவனுடைய சட்டம் என்ன? தொழுகையை விடுதல் என்பது குஃப்ராகும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கும் ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் மத்தியில் உள்ள அந்த வேறுபாடு என்பது தொழுகையை விடுவதுதான் என்ற செய்தி முஸ்லீமில் வருகிறது. அதே போன்று முஸ்லிமான ஒருவரை என்ன செய்வது, உரிமையின்றி காஃபிர் என்று சொல்வது, இது ஹராமாகும், இது தடுக்கப்பட்டதாகும், இது பெரும் பாவங்களை விட மிக கொடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. யாராவது ஒரு மனிதன் தனது சகோதரனை பார்த்து காஃபிர் என்று சொன்னால் அதில் 2 பேரில் யாராவது அதற்கு தகுதியாகி விடுவார். அவன் அப்படி காஃபிர் என்று சொல்லும்போது அதற்கு அவர் தகுதி இல்லையா, அந்த சொன்ன வார்த்தை அவனையே திரும்பிவிடும், அவன் பக்கமே திரும்பிவிடும், அவன் காஃபிர் ஆகி விடுவான். இது புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போன்று நறுமையான சகோதரர்களே, நபித்தோழர்கள் விஷயத்தில் முஸ்லீம்களுடைய கடமை என்ன? நபித்தோழர்கள் விஷயத்தில் முஸ்லீம்களுடைய கடமைதான் அவர்களை நேசிப்பதும், நபிமார்களுக்கு பிறகு மிகச் சிறந்தவர்கள் அவர்கள் என்று நம்பிக்கை கொள்வதும், அவர்களுடைய விஷயத்தில் நமது நாவுகளை நாம் பேணிக்கொள்வதும், அவருடைய விஷயத்தில் நல்லதை தவிர வேறு எதையும் நாம் பேசாமல் இருப்பதும், அவர்கள் யாரையும் நாம் ஏசுவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, திட்டுவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, எனது தோழர்களை திட்டாதீர்கள், எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நீங்கள் உஹது மலையளவு தங்கத்தை தான் செலவு செய்தாலும் அவர்கள் தங்களுடைய கையளவு அதனுடைய பாதி அளவு செலவு செய்த அந்த சிறப்பை கூட அடைந்து கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். இது அவருடைய மிகப்பெரிய சிறப்பை சொல்லக்கூடிய செய்தி. அதே போன்று குர்ஆனில் அவருடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சூரத் தௌபாவுடைய 100ஆம் வசனம், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஅஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். இதில் அல்லாஹு தஆலா அதாவது முஹாஜிர்களில் அந்த முன் சென்றோர்கள், அதே போன்று அன்சாரிகள் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள், நல்ல விஷயங்கள் அவங்களை பின்தொடர்ந்தவர்கள், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கள் என்று அல்லாஹு தஆலா அவருடைய சிறப்பை பற்றி இங்கு சொல்கிறான். சஹாபாக்கள்ல மிகச் சிறந்தவர்கள் யார்? சஹாபாக்கள் மிக சிறந்தவர்கள் 4 ஹலீஃபாக்கள். அதில் முதலாவது அபூபக்கர் சித்திக் ரலி அவர்கள், அதன் பிறகு உமர், அதன் பிறகு உஸ்மான், அதன் பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹும், அதன் பிறகு சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த நபி தோழர்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களை அதுக்கு அடுத்து வருவோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம், அதாவது ஒரு முஸ்லீம் ஆட்சியாளர் விஷயத்தில் முஸ்லீம்கள் மீது உள்ள கடமை என்ன, அவர்கள் விஷயத்தில் உள்ள கடமை என்ன, அதாவது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத விஷயங்களில் அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும், அவர்களுக்கு நல்லதை போதிக்க வேண்டும், அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும், அதாவது பொது வெளிகளில் அவர்களை ஏசுவது திட்டுவது இருந்து முழுமையாக விலகிக்கொள்ள வேண்டும் என்பது இவர்கள் விஷயத்தில் கடைபிடிக்க வேண்டிய விடயம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரத்து நிசா 59 வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும். முஃமின்களே, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அவனது தூதருக்கு வழிபடுங்கள், அதே போன்று உங்களுடைய பொறுப்பாளர்கள், உங்களுடைய காரியங்கள் ஒப்படைக்கப்பட்ட அந்த தலைவர்களுக்கு கட்டுப்படுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அத்தீனு அன் நசீஹா, மார்க்கம் என்பது பிறருக்கு நலம் நாடுதல் என்று சொன்னார்கள். அப்போது கேட்டாங்க, யாருக்கு யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு, அவனது தூதருக்கு, முஸ்லீம் தலைவர்களுக்கு, முஸ்லீம்களுக்கு என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்.
அடுத்த நறுமையான சகோதரர்களே, நாம் அவர்களுக்கு எவ்வாறு உபதேசம் செய்வது? முஸ்லிம் தலைவர்களுக்கு என்றால், அதாவது மறைமுகமாக யார் அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்ய விரும்புகிறார், ரசூல் அங்கே சொல்கிறாங்க, அதாவது ஃபலா யுப்திஹி அலானி, அதை பகிரங்கமாக வெளிப்படையாக செய்ய வேண்டாம். அவரது கையை பிடித்து தனிமையில் அவருக்கு என்ன செய்யட்டும்? உபதேசம் செய்யட்டும். அவர் அதை ஏற்றுக்கொண்டால் என்ன செய்து அது அவருக்குரியது. அது அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய கடமையை நிறைவேற்றி விட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நறுமையான சகோதரர்களை, அடுத்ததாக நாம் பார்ப்போம், ஃபித்னாக்கள் குழப்பங்களின் போது ஒரு முஸ்லிமின் மீது உள்ள கடமை என்ன? ஃபித்னாக்கள் குழப்பங்களின் போது முஸ்லிமின் மீது உள்ள கடமை தான் அந்த ஃபித்னாக்களிலிருந்து முழுமையாக விலகி இருப்பது. நல்லா புரிஞ்சுக்குவோம், இதுதான் முக்கியமான விஷயம். ஃபித்னாக்கள் குழப்பங்கள் என்று வரும்போது ஒரு முஸ்லிமின் மீது உள்ள கடமை என்னவென்றால், முதன்மையான கடமை அந்த ஃபித்னாக்களிலிருந்து முழுமையாக விலகி கொள்ள வேண்டும். இஸ்லாமிய கூட்டமைப்பையும் இஸ்லாமிய தலைமைத்துவத்தையும் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த குழப்பம் சம்பந்தமாக மார்க்க அறிஞர்களை அணுகி அவர்களிடம் விளக்கம் பெற வேண்டும். அவர்களிடம் விளக்கம் பெற, இந்த ஃபித்னா குழப்பத்தை நாங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற விளக்கத்தை அவர்களிடமிருந்து பெற வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்கள், இன்று நாங்கள் பார்க்குறோம், மக்களுடைய நேரங்கள் பொழுதுகள் எல்லாம் பெரும்பாலும் ஃபித்னாக்களில் தான் என்ன செய்து அந்த ஃபித்னாக்களுக்கு பின்னால் ஓடுவதில் தான் கழிந்து கொண்டிருக்கு. அதனால தான் ரசூல் சொன்னாங்க, அல்ல இபாதத்து ஃபில் ஹிஜ்ர ஃபில் ஹர்ஜ் க ஹிஜ்ரத்தின் இலையன்னா, குழப்பமான காலங்களில் இபாதத் செய்வது என் பக்கம் ஹிஜ்ரத் செய்து வருவதை போன்றுன்னு சொன்னான். அவ்வளோ கஷ்டம் குழப்பங்கமான காலங்களில் இபாதத் செய்வது. ஏன்? மக்கள் எல்லாம் பிஸியாக இருப்பாங்க அந்த குழப்பத்தில் தான். அந்த குழப்பத்துக்கு பின்னாலேயும் அதை பரப்புறதும் ஷேர் பண்ணுறதும் அதில் அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதும், இப்படித்தான் மக்கள் என்ன செய்கிறாங்க? இன்று குழப்பங்கள் இருக்கிறாங்களே தவிர அதை விட்டு விலகிக் கொள்பவர்கள் மிக குறைவு. அதிலிருந்து விலகிக் கொள்வதும், இஸ்லாமிய ஜமாவை கூட்டமைப்பை பற்றி பிடித்துக் கொள்வதும், தலைமைத்துவத்தை பற்றி பிடித்துக் கொள்வதும், அறிவு அது சம்பந்தமான நமது உலமாக்கல் அறிஞர்களிடம் அதில் நாங்கள் எவ்வாறு செயல்படும் என்ற விளக்கங்களை பெறுவதுதான் ஒரு முஸ்லீம் மீது உள்ள கடமை. அல்லாஹ் தஆலா சூரத்து நிசாவுடைய 83ஆம் வசனத்தில் சொல்கிறான், அவர்களுக்கு அதாவது அச்சம் அல்லது பாதுகாப்பு சம்பந்தமான ஏதாவது ஒரு செய்தி வந்தால் அதை உடனே பரப்பி விடுகிறார்கள். அவங்க என்ன செய்ய வேணும்? அவங்க சரியாக விளக்கம் உள்ளவங்கண்டா அதை தூதருக்கு, அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு தான் அந்த செய்தியை கொண்டு போக வேண்டும். அவங்க என்ன செய்வாங்க? அவங்க அதில் முடிவுகள் செய்வாங்க. இதுதான் குர்ஆனுடைய வழிகாட்டல். 100வது என் அருமையான சகோதரர்களே கேள்வி, அஹ்லு சுன்னா வல் ஜமா என்றால் யார்? அஹ்லு சுன்னா வல் ஜமா என்று சொன்னால் அவங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை பலமாக பற்றி பிடித்தவர்கள். சஹாபாக்கள் ஜமா அந்த கூட்டமைப்பை அவங்க எப்படி எந்த வழியில் பயணித்தாலும் அந்த வழியில் செல்லக்கூடியவர்கள், அவங்கள பின்தொடர்ந்து செல்லக்கூடியவர்கள், நம்பிக்கையிலும் சொல்லிலும் செயலிலும். இவங்க தான் அஹ்லு சுன்னா வல் ஜமா என்பவர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இஸ்லாமிய அகீதாவை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தொகுப்புக்கு அவர் என்னென்ன நூட்களை பயன்படுத்தினார் என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார். இந்த தொகுப்புக்கு அல் இபானத்துல் குப்ரா இமாம் இப்னு பத்தா அவங்களுக்குரியது, அஸ்ஸுன்னா இமாம் பகவிக்குரியது, அகீதத் தஹாவியா இமாம் தஹாவிக்குரியது, அகீதத்துல் வாசித்தியா இமாம் இப்னு தைமியாவுக்குரியது, ஜாதுல் மாத் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ், கிதாபு தௌஹீத் இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்குரியது, உசூல் ஸலாஸா கவாயிதுல் அர்பா இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்குரியது. இது போன்ற நிறைய அந்த நூட்களுடைய பட்டியலை சொல்கிறார். இந்த நூட்கள் தான் இந்த கேள்விகளெல்லாம் கேள்விகளும் பதில்களும் தொகுக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த அகீதாவை நாம் கற்றுக்கொள்வதோடு நமது பிள்ளைகளுக்கும் நாம் இதுதான் இஸ்லாமிய அகீதா என்பதை இது சுருக்கமாக தொகுக்கப்பட்டிருக்கிறது, இதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எனவே நறுமையான இதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அகீதா விஷயங்களில் நாம் அதில் குழப்பம் அடைந்து விடக்கூடாது. அகீதா விஷயங்களில் ஒரு குழப்பம் அடைவது என்பது மிக ஆபத்தானது. எனவே ஒரு மார்க்க விளக்கத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? செயல்பட வேண்டும். அல்லாஹ் அதற்கு நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.